அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தங்களை முடிச்சு விடுறதுக்கு இந்த வீடியோவில், அதாவது சாட்டைன்னு ஒரு ஓட்ட வாயன், ஒரு ஓலா கேப் வாயன், ஒரு தற்கூரி வாயன், ஒரு மட வாயன், இந்த விஷயத்த பரப்பிட்டு இருக்கான். எப்படி அப்படின்னா, அடுத்த பிஎம் விஜய் அப்படின்னு சொல்லி ஹிந்தி இன்ஃப்ளூயன்சஸ்லாம் ஒரு விஷயத்த பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அதை தெளிவாக ஒரு ஷார்ட்ஸில் ஒரு 3 ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா இந்த சாட்டமோனும் சேர்ந்து இப்போ இந்த தற்கொலைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எவனோ ஒருத்தர் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் அது கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. ஸோ அதையும் நம்மளும் அடிச்சு விடுவோம். நம்ம இஷ்டத்துக்கு போடுவோம். ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு ஒரு 40,000 ரூபா வரும். அப்போ நம்ம அடிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷனா. ஏன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு பொண்ணு பேசியிருந்தில்ல, அந்த பொண்ணுகிட்ட இவன் பேசினதா சொல்லி ஒருத்தன் பேசி போட்டிருந்தான். நாம் தமிழர்ல ஒரு தற்கூரி, அந்த பொண்ணுகிட்டே நம்ம பேசியிருந்தோம். இன்னொரு பையனையும் போட்டிருந்தாங்க, ஒரு ஹிந்தியில இருந்து ஒருத்தனையும் போட்டிருந்தாங்க. அவன்கிட்டையும் நம்ம பேசி ஆதாரப்பூர்வமா நம்ம ஒரு விஷயம் வச்சிருக்கோம். அதையும் இதில் டிஸ்பிளே பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளியரா டிஸ்பிளே பண்ணா மக்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த வாடகை வாயன், இந்த ஓட்ட வாயன், இந்த ஆக்கர் வாயன், இந்த ஆமவாடு, இந்த மஞ்சப்பொடி மாமா அப்படின்னு சொல்லி பல பேர்ல புல பேர்ல இருக்கிற இவரை கிழிச்சு விட்டுலாம் இந்த வீடியோல. அதுக்கப்புறம் பவர் சென்டர் ஆகும் த்ரிஷா அவர்களாம், தாவேகாவுக்கு பவர் சென்டர் ஆக போறாங்களாம். சும்மா எதையாவது அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்களை என்ன சொல்றதுனே தெரியல. இவனுங்களை என்ன சொல்லி என்ன கிடைக்க போகுது அவனுங்களுக்கு. அதான் என்ன சொல்றேன்னா, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. மக்கள் யாருக்கு வாக்களிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதை பண்ணாலும் மக்கள் வாக்களிப்பாங்க, ஆதரிப்பாங்கன்னு கேட்டால் கிடையாதுங்கிறதும் அவருக்கு நல்லாவே தெரியும். நல்லா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டசபையில் பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ விஷயத்துக்கு வாழ்த்திருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். விவசாயிகளுக்கு எவ்வளோ விஷயம் பார்த்து, அதாவது ஒன்றும் இல்லை, விவசாயிகளுக்கு ஒரு விஷயம் ஃபண்ட் இல்லாட்டம் கொடுக்குறாரு. அந்த கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது செஞ்சிடணும்னு பார்க்குறாரு. முடியலைங்கும் போது முடிஞ்ச வரைக்கும் திரும்ப அதை பரிசீலனை இவனுங்க அறிவிக்கவே இல்லை. விவசாயிகளுக்கு ஃப்ரீயா, அதாவது கேன்சல் பண்ணி அறிவிக்க கூட இல்லை. இவர் அறிவிச்சு அதில் எவ்வளோ முடியுமோ அது வரைக்கும் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுல இவனுக்கு அவரை குறை சொல்லிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியும். யாருமே இன்னும் எக்ஸ்ட்ரா தான் ஓட்டு வருமே தவிர கம்மியாகாதுங்கிறதும் தெரியும். ஏன்னா அவர் பண்றது அப்படி. இதுல இவனுக்கு அந்த எக்ஸ்போஸ் அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த இந்த மட ஒருத்தன் இருக்கான், சரியா? அந்த நாம் தமிழர்ல ஒருத்தன் இருக்கான். एक एक्टर को अगर सीएम बनाओगे ना तो यही सब होगा। एक बार फिर से तमिलनाडु के सीएम ने ऐसा फैसला लिया है जिसने सबको हिला के रखा है। विजय थालापति का फैसला है कि किसी भी मंदिर में दान पेटी नहीं होनी चाहिए। दान पेटी होगी तो सिर्फ और सिर्फ स्कूल, कॉलेज और हॉस्पिटल में, क्योंकि इस पैसे की जरूरत भगवान को नहीं, स्कूल में बच्चों के लिए अच्छी शिक्षा और हॉस्पिटल में गरीब लोगों को होता है। ये बदलाव सिर्फ तमिलनाडु में क्यों, पूरे इंडिया में क्यों? अगर आप भी चाहते हैं आपकी यहाँ का सीएम यही फैसला ले। இந்த வீடியோல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதி விஜய் தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கோவில்ல உள்ள எல்லா உண்டியலையும் எடுத்து அந்த உண்டியலை கொண்டு போய் ஸ்கூலு, காலேஜ், மருத்துவமனையில வச்சுட்டாரு. அதனால மக்கள் ஃபுல்லா தளபதி விஜய் தமிழ்நாடு முழுவதும் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியால மட்டும் இவர் பிஎம் ஆயிட்டாரு, இந்தியா முழுவதும் தாவே ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துரும், மக்கள் எல்லாருமே செழிப்பா சுகமா வாழ்வாங்க அப்படின்னு இந்த ஹிந்திக்காரங்க உருட்டுறாங்க. சரி, என்னடா இந்த அளவுக்கு உருட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இவங்க வீடியோ பார்த்தா, அந்த பொண்ணு போட்ட வீடியோ எனக்கு அந்த பொண்ணு, मेरे से गलती हो गया, मुझे माफ कर दो। यही सुनना चाह रहे हो ना? ये जो सर का बाल है ना, यहाँ से ये, और ये जो पैर है, हाँ, पैर का नाखून, यहाँ से लेकर के यहाँ तक अगर एक भी सॉरी निकल जाए ना, पहली बात, लोग मुझे बोल रहे हैं कि आपने ये जो विजय थालापति का वीडियो बनाया है पेड प्रमोशन है और आप पे केस हो सकता है। धमकी किसको दे रहे हो? அவன் என்ன வீடியோ எடுத்து போட்டிருக்கானா, இந்த பொண்ணுங்களுக்கு, அதாவது ஹிந்தி இன்ஃப்ளூயன்சஸ்லாம் எப்படி தெரியுமா வீடியோ போட்டிருக்காங்க, தாவேகாவை பற்றி ஃபேக் நியூஸ். எப்படின்னா, விஜய் தளபதி என்ன பண்ணியிருக்காருன்னா, கோயில்களில் இருக்கிற உண்டியலை கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டாரு, ஸ்கூலில் வச்சுட்டாரு, அங்கே வச்சுட்டாரு, இங்கே வச்சுட்டாரு, மருத்துவத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இல்லாத போலாத விஷயத்தெல்லாம் ஹிந்தியில் பரப்பிட்டு இருக்கானுங்க. அதை ஃபேக் நியூஸ் தான், அது ஃபேக் நியூஸ் தான். அந்த அம்மா, அந்த ஹிந்திக்கார கூட்டம் போடுறது ஃபேக் நியூஸ்னே வச்சுப்போம். காரணம் என்ன? அவனுக்கு ஃபாலோவர்ஸ் வேணும். இவரை பற்றி பேசினா ஃபாலோவர்ஸ் வரும். அதுக்கு அந்த பொண்ணே சொல்லியிருக்கு, நம்மள்டே சொல்லியிருக்கு, வீடியோவும் போட்டிருக்கு. நம்ம போட வச்சுட்டோம். நம்ம பிரைவேட் அக்கௌண்ட்ல பண்ணி நிறைய பேர் பண்ணி, அது இல்லாமல் அது நம்ம வீடியோவுக்கு ரிப்ளையும் பண்ணி போட்டுருச்சு. இன்னும் 65,000 75,000 உருட்டிட்டு இருக்காங்க. இப்பவும் அவனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த விஷயத்துக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டிருக்கான், நான் 20,000 ரூபா தாரேன், எனக்கு ப்ரொமோஷன் பண்ணித்தா, அவங்களுக்கு எவ்வளோ வாங்கினேன், அதே மாதிரி எனக்கும் இதே மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி தானே. அவள் 75,000 65,000 நான் வீடியோக்கு வாங்குறேன், அதே மாதிரி வாங்குறேன்னு சொல்லியிருக்கான். ஆனால் எந்த ரெசிப்டும் காட்டலை. அவள் என்ன சொல்லுவா, ஃபேக் வீடியோ தான் போடுறா, ஃபேக் நியூஸ் தான் போடுறா, அப்போ ஃபேக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டா. அவளுக்கு தேவை ஃபாலோவர்ஸ் எதுக்கு? அப்போ தான் நிறைய கொலாபரேஷன் வரும், காசு வரும். இந்த மாதிரி முட்டா பயிலுங்க, தற்கொலை பயிலுங்க கேட்பானுங்க, இவனை அவிச்சிடலாம், இவனை க்ளோஸ் பண்ணிடலாம், இவனுக்கு எப்படி திறநிதி ஏமாத்தி வாங்கினா அதே மாதிரி இவன்ட்ட நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லி அது என்ன சொல்லும், பொய் தான் சொல்லும், நான் இவ்வளோ வாங்கினேன்னு சொல்லி. இல்லை நீ ரெசிப்ட் அனுப்பு அப்படின்னு சொன்னால் அதை அனுப்புச்சா?
இவன் ரெசிப்டும் கேட்கற, அதை அனுப்பவும் இல்லை. நான் வாங்குறேன்னு சொல்லுது, அதுக்காக நம்ப முடியுமா? அப்போ நானும் கூட நான் வீடியோ எடுத்து போட்டு நாம் தமிழரை பத்தி இவனை பத்தி அவதூறா பேசிட்டு நான் காசு வாங்கினேன் அப்படின்னு சொன்னா நீ இவனுக்கு நம்பிடுவானுங்களா? நான் கேட்கறேன், நான் காசு வாங்கினேன் ஜஸ்ட் ஒரு சேட்ல சொன்னா நம்பிடுவியா? ஆதாரம் காட்டணும்ல, நான் ஆதாரம் கொடுக்கணும்ல, உண்மையில நாம் தமிழர் என்ன வந்து இப்படி பேச வச்சாங்கன்னு சொல்லி. சேம் லைக் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. உடனே இவன் இல்லை நான் 15,000 தான். இவன் எதுக்கு 15,000 கேட்டான்னு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே வந்து ப்ரொமோஷன் கேட்டாலும் வேற எதுவும் கேட்டானு தெரிய மாட்டேங்குது. 15,000 தான் தருவேன் பேரம் பேசிட்டு இருக்கான் 70,000 சொன்ன இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் அடுத்த இன்னொருத்தன்டே போய் அப்படி கேட்டாங்க, அவன் 25,000 சொல்லியிருக்கான். இந்த மாதிரி பல விதத்துல நடந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டைரக்டா அவனுக்கு போய் மெசேஜ் பண்ணிட்டோம், மோனே நீ சொல்லு, டிரான்ஸ்லேஷன் வேற இதுல, இந்த ஜெமினியில போட்டு உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வேற, நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, நீ வந்து லீகலா பிரச்சனையை பார்ப்பேன்னு சொல்லி இவனுக்கு மெசேஜ் பண்ணோன்னு அவன் நகி 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 பாய் நகி நகி பையா நகி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கல, எனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, நீங்க அந்த சொன்னால அவன்கிட்ட கேளுங்க, ஏதாவது பில்லு இருந்துச்சுன்னு சொல்லி கேளுங்க. அது இல்லாம நான் வந்து இது ஹைக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபாலோவர்ஸ் வராங்களே, நிறைய இடத்துல பேசுறாங்கன்னு சொல்லி தான் நாங்க பேசணுமே தவிர இல்லைன்னு சொல்லி அவன் ஒப்புக்கொண்ட ஸ்கிரீன்ஷாட்ல இருந்து எவிடன்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணியிருந்து, நீங்க அவன்கிட்ட கேளுங்க, ரெசிப்டை கேளுங்க, எனக்கு இது தேவைங்கிற. அந்த பொண்ணு வீடியோவும் போட்டுருச்சு, என்ன தெரியுமா, சாரி ஹே சாரி கேட்பேன், முடியில இருந்து என் கால் நகம் கூட ஒன்றா மன்னிப்பு கேட்காது. விஜய் தளபதிக்காக நான் அப்படிலாம் போடலை, அவர் பண்ண உண்மையை தான் போட்டேன்னு. அது லூஸு, அது சொன்னது பொய் தான், ஓகேவா? அதில் வந்து எப்படின்னா நான் உண்மையை தான் போட்டேன் அப்படிலாம் கிடையாது. அது இல்லாமல் நான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி காசு வாங்க மாட்டேன், முக்கியமாக விஜய் தளபதிக்கு நான் வந்து காசே வாங்கலை, எனக்கு பிடிச்சிருந்து அதனால நான் போட்டேன், எனக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் அடிச்சு விட்டுட்டு இருக்கு. ஆனால் காசு கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒர்த்தான்னு கேட்டால் கிடையாது, அங்கே போய் பண்ணணும்னு தேவை கிடையாது. அவருக்கு இவரை வச்சு தான் அவங்களுக்கு பேரை தவிர அவங்கள வச்சு இவருக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அப்படி பார்த்தா இங்கே பண்ணுற ஒரு சில உண்மைகள் நல்ல விஷயத்தையே அங்கே பரப்பலாம். இப்போ என்ன சொல்லலாம், விவசாயிகளுக்கு ஃபுல்லாக தள்ளுபடின்னு சொல்லலாம், ஒரு பொய் இப்போ கொஞ்சம் பண்ணியிருக்காங்க சொல்லலாமே, விவசாயிகளை வந்து வாழ வைக்கிறாரு, ஃபுல்லாக தள்ளுபடி பண்ணிட்டாரு, அதை கொடுக்குறாரு, இதை கொடுக்குறாரு, அதை பண்ணியிருக்காருன்னு சொல்லி இருக்கிறதுலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வேணா சொல்லலாமே தவிர என்டையராகவே மாற்றி சொல்ல முடியுமாடா? அறிவு கட்ட முட்டா பையில கேடப்பை லூசு பயிலோலா அறிவு இருக்காடா அவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லூஸ் தரமா பரப்பிட்டு இருக்கானுங்க. இன்னும் இந்த சாட்டை பண்றவங்களாம் எப்படிதான் நீங்க நம்புறீங்கன்னு தெரியல, இதுக்கப்புறமா எப்படி நம்புறீங்கன்னு தெரியல. ஆதாரபூர்வமா அந்த பொண்ணு சொல்லுதுன்னா ஆதாரத்தை வைக்கணும்ல. அது ரெண்டாவது நம்ம வீடியோல வந்து என்ன சொல்லுது, அப்படிலாம் கிடையாது, நான் இவனுக்கு மேல கேஸை போடுவேன், இவன் தேவையில்லாம பரப்பிட்டு நான் இவனை வந்து கேஸ் போடுவேன் பாருங்க அப்படின்னு நமக்கு அனுப்புது. நேரடியா பாராளுமன்ற தேர்தலுக்கு சிஎம் ஆனது பத்தாதான் சாருக்கு பிஎம் ஆகணுமா இறங்கிறதுக்கு ரூட் மாஃபியா ஒட்டுமொத்தமான வட இந்தியா முழுக்க மினிமம் ஒரு 10,000 வட இந்திய பான்ராக் வாயன்களை வாடகைக்கு வாங்கிட்டு வந்து முழுக்க இறங்கிட்டாங்க இன்ஃப்ளூயன்சஸ். தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதிக்கா தமிழ்நாடுக்கா கோனே தும்கே ஆத்தா ஹும்ஹே ஊத்தா ஹும்ஹேன்னு போடியாவா போட்டு தள்ளிட்டாங்க. என்னடா சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஜாட்ஜிபிடி, கூகுள், ஜெமினி, அது இல்லாம இந்தி நண்பர்கள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டு கேட்டா தமிழ்நாட்டுல பசுவதைக்கு தடை வாங்கி வச்சிருக்காராமா இந்த பக்காமஸ். நீதிமன்றத்தை போய் தடை வாங்கிட்டாராமா. இது இந்தியாவிலேயே இன்னும் நடைபெறலையாமா. ஊபி இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் இவர்கிட்ட கத்துக்கணுமாமா. டேய் 65,000 ரூபாய் வாங்கிக்கிட்டு ஏன்டா இந்த ஊத்துறீங்க? சோ நிரூபிச்சீங்கன்னா நான் பல உனக்கு நான் ரூபாதாரண்டா, நீ நிரூபிடா, நம்ம சேனல் அதை பண்ணாதடா விமன் இன் பிளாக்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இவன் இன்னும் இதை எடுத்து ஒரிஜினல் நினைச்சு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய தற்கூரி கூட்டம் முட்டா கூட இது மத்தவங்களை எப்படி சொல்லுது பாருங்க. அதே மாதிரி இந்த பஸ் விஷயம், கண்டக்டர் விஷயம், வட மாநிலத்தவர்களுக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இதை கிளியரா இப்ப எம்டிசி போக்குவரத்து கழகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க ரூல்ஸ் படி நாங்க தமிழர்களை வேலைக்கு வைக்கணும்னு சொல்லி தான் அங்க இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அவனுக்கே கொடுத்தாலும் கான்ட்ராக்டுக்காரன் அவனா இருந்தாலும் அவன் தமிழரை தான் வேலைக்கு வச்சாகணும். அதுவும் 11 மாசம் தான், டெம்பரரி தான், சடனா இருக்கிற விஷயங்களை ரெக்டிஃபை பண்றதுக்கு தானே தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் இல்லடா, ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுத்த கான்ட்ராக்ட், அதுவும் தமிழர்களுக்கு தாண்டா கொடுத்துருக்கு. மெண்டல் பசங்களா நீங்க எப்படி திரிச்சாலும் அது இல்லாம கான்ட்ராக்ட் கொடுத்தது உங்க டாடி மொப்பைன்னு சொல்லி நீங்க வச்சிருக்க வீட்டுக்குள்ள ஓய்வு கொடுத்து வச்சிருக்கீங்களா, கலர் ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சிருக்கீங்களா, ஒரு பொம்மை, ஒரு டம்மி, ஒரு கிளவுன், ஒரு ஜோக்கர். அந்த ஜோக்கர் கொடுத்தது தான் பிப்ரவரி மாசம் கொடுத்து ஓபன் பண்ணப்பட்ட டெண்டர் தான்டா. அதுக்கப்புறம் இந்த அமித்ஷா இருக்காருல்ல, அவர் வந்து வாராராம், அவருக்கு வந்து ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுல உடனே பிஜேபி கூட கூட்டணி தாவேக்கா அப்படின்னு சொல்லி கூட்டு களவாணிகள் பாத்தீங்களா நிரூபணம் ஆயிட்டு முதலமைச்சரை வந்து துணைத் தலைவராக அந்த குழுவுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஆக்சுவலா இது வந்து 1956 ஒரு விஷயம். அதாவது மாநிலங்களை வந்து சீரமைக்கிற ஒரு திட்டத்துல என்ன சொல்லி ரூல்ஸ் வச்சிருக்காங்கன்னா, அப்ப இருக்கிற உள்துறை அமைச்சர் வந்து இதுக்கு தலைமை தாங்கணும், இந்த விஷயத்தை தென் மண்டலத்துல இருக்கிற இந்த கமிட்டிக்கு வந்து தலைமை தாங்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவட்டம்
மாவட்டம் நான் அந்த மாநிலம் எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தோட முதல்வர் எங்க நடக்குதோ அந்த முதல்வர் துணைத் தலைவர் மாமல்லபுரத்தில் நடக்க போகுது. கேரளம், கர்நாடகா, இந்த தெலுங்கானா இந்த மாதிரி பட்டவங்க எல்லாம் வந்து வர போறாங்க. ஸோ எங்க வராங்கன்னா மாமல்லபுரத்துக்கு வராங்க. மாமல்லபுரம் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டோட சிஎம் யார், முதலமைச்சர் யார், விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் என்பதாலே அவர் வந்து துணைத் தலைவர் ஆட்டோமேட்டிக்கா ஆகுறாரு. உள்துறை அமைச்சரும் ஆட்டோமேட்டிக்கா தலைவர் ஆகுறாரு. இதுதான் விஷயம். இதை வச்சுட்டு உடனே குழு அமைச்சிட்டாங்க, இவங்க சேர்ந்துட்டாங்க, கள்ள கூட்டணி, இதான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மெகா விஷயத்தை இதே இடத்துல சீமான் இருந்தாலும் சரி, இந்த டாடியா இருந்தாலும் சரி, தத்தி இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் அவங்க தான் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும். அதே மாதிரி சட்டசபையில் நம்ம புஷி அவர்கள், பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து பூம் பண்ணி விட்டுருப்பாங்க. எப்படின்னா, ஹே சர்க்கார் பணம் இருக்கலடா, அந்த பேனர்ல நீங்க கை வச்சு தாண்டா தப்பு பண்ணிட்டீங்க, அதனாலதான் நீங்க இப்போ அங்க இருக்கீங்க, இல்லைன்னா இங்க இருந்திருப்பீங்க, அங்கதான் நீங்க வந்து தேவையில்லாத வேலையை காட்டி விட்டுட்டு போயிட்டீங்க. சும்மா இருக்க சொன்னா கேட்கணும். அவர் வந்து அழகா ஒரு எலிவேஷன் மாதிரி அழகா ஒன்று வருது. நீங்க சர்க்கார பட பேனர் தொட்டுட்டீங்க, அதனாலதான் இந்த இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தொடாம இருந்திருக்கணும். பாத்தீங்களா, ஒரு சின்ன விஷயத்தை நீ பண்ணிருந்தனால ஒரு தமிழ்நாட்டோட ஆட்சியே மாறி உன்னோட காட்சியே மாறி இருக்கிற. ஸோ தீஸ் ஆர் தி கிளாரிபிகேஷன்ஸ் அபவுட் தாவேகா, த அலிகேஷன்ஸ் பை யாரு, என்டிகே. அவனுக்கு ஒரு தற்கொலை கூட்டம் தான், இருந்தாலும் என்ன செய்யறது. அதே மாதிரி சவுக்கு சங்கர் இருக்கார்ல, சவுக்கு சங்கர் அவருடைய ஆபீஸை வந்து நம்ம சிம்பு அவர்கள், எஸ்டிஆர் அவர்கள் ஓபன் பண்ணியிருக்காங்களாம். என்னோட ஒரு கேள்வி என்னன்னா, பொய்யா பேசி இவ்வளோ காசு சம்பாதிச்சு ஒரு ஸ்டுடியோ போடுறானுங்கன்னா பேசாம நம்மளே ஒரு ப்ராப்பரா ஸ்டுடியோ போட்டு டிபேட் நடத்தலாம் போல, டெய்லி ஒரு 4 பேரை வச்சு ஆர்கியூ பண்ணலாம் போல. ஆஃபீஸ் போடுறதா ஒரு பிளான் இருக்கு. யாராவது வேலைக்கு வரீங்கன்னா சொல்லுங்க, நம்ம ஒரு ஆஃபீஸ் போடலாம், ஒரு ஸ்டுடியோ, யூடியூப் ஸ்டுடியோ போடலாம். இவரே இப்படி நடத்துறாருன்னா, இவரே இப்படி பண்றாருன்னா, அவர் வந்து பாத்தீங்களா, அவரோட நம்பிக்கை பார்த்தீங்களா, ஒரு ஸ்டுடியோ போடுறாருனாலே அடுத்தடுத்து மேல நம்ம இவ்வளோ பொய் சொல்லி போகலானே, எந்த ஒரு தரவுல டேட்டாவும் இல்லாமல் இவ்வளோ கான்ஃபிடண்டா ஒருத்தர் ஆஃபீஸ் போடுறாரு. இந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு இருக்கணும், புரியுதா? உங்களுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஏன்னா ஒருத்தர் எந்த ஒரு தரவுமே இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சேலரி கொடுத்து அதுக்கு எடிட்டர்லாம் வச்சு ஒரு ஆஃபீஸ் ப்ராப்பராக போடுறாரு. ஒன்றுமே கிடையாது. சும்மா இருந்து ஏதாவது அடிச்சு விட்டுட்டு இருக்கணும், எவனையாவது பற்றி பேசணும். உண்மையாக ஒரு பக்கம் இருந்தால் கூட பரவாயில்ல, அது பொய்யோ தப்பு ஒரு பக்கம் இருந்தால் கூட பரவாயில்ல. 9 பக்கம் இருக்கிற ஒருத்தருக்கு எஸ்டிஆர் வந்து ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் வந்து இருக்காருன்னா, இவரை இன்ஸ்பிரேஷன் எடுத்து இந்த கான்ஃபிடன்ஸ் வேணும் மக்களே உங்களுக்கு. சரி மக்களே, நன்றி வணக்கம் மக்களே. இதான் தீஸ் ஆர் தி கிளாரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சு. நன்றி வணக்கம்.